ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு கோவை செழியன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களே, அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களே, அண்ணன் பழனிவேல் அவர்களே, இளைஞரணியினுடைய துணை செயலாளர்கள் சகோதரர் இன்பா ரகு அவர்களே, சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களே, சகோதரர் ஜி பி ராஜா அவர்களே, கழக இளைஞரணியினுடைய துணை செயலாளரும் தாக்கோ தலைவரும் இன்னைக்கு இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய என்னுடைய ஆர்வீர் சகோதரர் திரு இளையராஜா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் முரசொலி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு DKG நீலநாயகம் அவர்களே, அண்ணன் அண்ணாதுரை அவர்களே, அண்ணன் அசோக்குமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் திரு SS பழனிமாணிக்கம் அவர்களே, அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களே, மாநகர செயலாளரும் வணக்கத்திற்குரிய மேயருமான அருமை சகோதரர் திரு சன் ராமநாதன் அவர்களே, மாநகர செயலாளரும் கும்பகோணம் மாநகர துணை மேயருமான அண்ணன் தமிழகன் அவர்களே, கழக பாடல்களை பாடிய அண்ணன் இறையன்மன் குத்தூஸ் அவர்களே, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, 3 கழக மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக நிர்வாகிகளே, தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் சகோதரர் ஆதி ராஜேஷ் அவர்களே, சகோதரர் GKM ராஜா அவர்களே, சகோதரர் முகில்வேந்தன் அவர்களே, மாநகர அமைப்பாளர்கள் சகோதரர் வாசிம் ராஜா அவர்களே, சகோதரர் துரை வெங்கடேசன் அவர்களே, மாவட்ட மாநகர துணை அமைப்பாளர்களே, ஒருங்கிணைப்பு பணிக்காக பிற மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளே, இங்கு மாநாடு போல பெருந்தர்களாக கூறியிருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு இளைஞரணி அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, அருமை சகோதரர்களே, அனைத்து பாக அமைப்பாளர்களே, கழகத்துறை மூத்த முன்னோடிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உணர்ந்திருப்பதிலே அத்தனை பேருக்கு முதலில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுகிறார். தஞ்சை வடக்கு மாவட்டம், மத்திய மாவட்டம், தெற்கு மாவட்டம், இன்னைக்கு 3 கழக மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞரணி நிர்வாகிகள் உங்களை எல்லாம் ஒரே இடத்துல சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இளைஞரணிக்கு பொறுப்பு போட்ட பிறகு, நியமிக்கப்பட்ட பிறகு, முரசொலியில் அறிவிப்பு வந்த பிறகு ஒவ்வொரு மண்டலமா நிர்வாகிகள் சந்திப்பை நடத்திட்டு வரோம். ஒரு மாதத்திற்கு முன்பு திருவண்ணாமலையில வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை ஒரு மாநாடு போல நடத்தி முடிச்சோம். கழக தலைவர் அவர்கள் வந்து உரையாற்றினார். ஒரு வாரத்திற்கு முன்பு விருதுநகர்ல தெற்கு மண்டல நிர்வாகிகளை தலைவர் அவர்கள் பேசி அவங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தினார். அந்த வரிசையில இன்னைக்கு மற்ற மண்டலங்களுக்கெல்லாம் போய் மண்டலமா நடத்தலாம். ஆனா இன்னைக்கு தஞ்சாவூருக்கு நானே நேர வந்து உங்களை எல்லாம் நேரில் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். நன்றி சொல்வதற்கும் வந்திருக்கின்றேன். ஏன்னா திருவண்ணாமலையில் நடந்த சந்திப்புக்கும் விருதுநகரில் நடந்த சந்திப்புக்கும் இங்க இருக்கக்கூடிய தஞ்சை நிர்வாகிகள் முழு அளவில் உழைச்சு அந்த வெற்றிக்கு நீங்க பாடுபட்டு இருக்கிறீங்க. அதற்கு நன்றி சொல்லவும் நான் இன்னைக்கு தஞ்சாவூருக்கு வருகை வந்திருக்கின்றேன். கடந்த ஜனவரி 26ஆம் தேதி இதே தெருவில் இதே செங்கிப்பட்டியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாட்டில் கலந்துகிட்டு சிறப்புரையாற்றினாங்க. நானும் கலந்து கொண்டேன். அன்னைக்கு மகளிர் அணி சார்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. இன்னைக்கு இளைஞரணி சார்பாக அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு, மறுபக்கம் மகளிர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு. இந்த நிகழ்வுக்கெல்லாம் வருகின்ற எழுச்சியான இந்த கூட்டத்தை பார்க்கும்போது, இளைஞர்களை பார்க்கும்போது, மகளிரை பார்க்கும்போது எல்லாரும் கேட்கிறாங்க, இளைஞர்கள் எந்த பக்கம், மகளிர் எந்த பக்கம்? நான் சொல்றேன், இளைஞர்கள் எங்க பக்கம், மகளிர் அணி எங்க பக்கம்? அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்வது மாதிரி இன்னைக்கு இங்க
மகிழ்ச்சியோடு கூடியிருக்கின்றீங்க. தஞ்சாவூர் மாவட்டம் என்னைக்குமே திமுகவுடைய கோட்டைங்கிறது மறுபடியும் நிரூபிக்கின்ற மாவட்டம் இந்த தஞ்சை மாவட்டம். இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்களை கொடுத்த மண். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், பெருமையோடு சொல்வார், நான் ஒரு டெல்டா காரன் அப்படின்னு சொல்லுவார் பெருமையோட. இன்னைக்கு அவர் வழியில நானும் ஒரு டெல்டா காரன் என்ற பெருமையோடு உங்களை எல்லாம் சந்திக்க வருகை தந்திருக்கின்றோம். இந்த டெல்டா மாவட்டத்தில் தலைவர் கலைஞருடைய நம்முடைய கழக தலைவருடைய காலடி படாத ஓடே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கழகத்தை இந்த பகுதியில் வளர்த்திருக்கிறாங்க. 1962 திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்ச 2வது சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் அவர்கள் இதே தஞ்சாவூர் தொகுதியில் நின்றுதான் சட்டமன்ற உறுப்பினராக வென்று வெற்றி பெற்றார். அப்படிப்பட்ட இப்படி பல்வேறு பெருமைகளை பெற்ற தஞ்சை மண்ணில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி, பெருமை. இன்னைக்கு நம்முடைய இளைஞர் அணியில 5 லட்சம் நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 15,000 நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கீங்க. உறுப்பினர்கள் பார்த்தா 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம். இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சியோட சார்பு அணிக்கும் இப்படி ஒரு வலுவான கட்டமைப்பு நிச்சயம் கிடையாது. நம்முடைய இளைஞர்களுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு. இன்னைக்கு பல கட்சிகள் பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, ஆள் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம இளைஞர்களுக்கு இன்னைக்கு பாகம் வரைக்கும் நிர்வாகிகளை நியமிச்சிருக்கின்றோம். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களாலதான் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 76 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போட்டிருக்கிறது. இன்னைக்கும் அதே இளமையோடு அதே துடிப்போடு திமுக வெற்றி பெற்றிருக்கிறார். இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள் நீங்க மிக மிக முக்கியமான காரணம். நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு இளைஞரணியை துவங்கி 45 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. இளைஞரணியுடைய ஒவ்வொரு கருப்பு சிவப்பு இளைஞரணி தம்பிமார்களும் இன்னைக்கு கழகத்துடைய கருப்பு சிவப்பு ராணுவ கட்டுப்பாடோடு இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கழகத்துல பணியாற்றுவதற்கு ஒரு பிராக்டிஸ் கிரவுண்டாக இன்னைக்கு இளைஞரணி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி இன்னைக்கு மிக மிக முக்கிய பொறுப்புகள் இருக்கின்ற பலர் நம்முடைய இளைஞரணியில பிராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு போனவங்க தான். உதாரணத்திற்கு பல இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், மேயர்கள் இன்னைக்கு இளைஞரணிகள் உருவாகுனவங்க இன்னைக்கு பணியாற்றிட்டு இருக்காங்க. இன்னும் பெருமையோடு சொல்லப்பட இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை கொடுத்ததோ திமுகவுடைய நம்முடைய இளைஞரணி தான் என்று சொன்னால் அது நமக்கு தான் பெருமை. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களை ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்த்து பாராட்டிட்டு இருக்கு. பல்வேறு திட்டங்கள், மகளிருக்கு விடியல் பயண திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், 4 முதல்வர் திட்டம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்களை கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி செஞ்சு காட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் மகளிர் மாதிரி ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு திட்டம். 1,31 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கி வருகின்றார். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் சுமார் 5 லட்சம் மகளிர் இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே பயன்பட்டு வராங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு உரிமை தொகை போய் சேர்றது சிலருக்கு புரியல. தமிழ்நாட்டு மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கிறது சிலருக்கு பிடிக்கல. பாசி சக்திகளுக்கும் அடிமைகளுக்கும் பிடிக்கல. எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், ஒரு பேர் அஸ்வினி குமார் உபாத்தியார், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எப்படியாவது உரிமை திட்டத்தை நிப்பாட்டணும். இந்த செய்தி தலைவருக்கு வந்தோடனே, நீ என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டியா, நான் 5000 கொடுக்கிறேன்னு 2 நாளுக்கு முன்பு 5000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000. கோடை காலத்திற்கு ஸ்பெஷல் இன்சென்டிவாக 2000, மொத்தம் 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். கடந்த 2 மாசத்துல மட்டும், போன மாசம் பொங்கலுக்கு 3000 ரூபாய் மகளிர் தொகை உரிமை தொகை 1000 ரூபாய்னு கடந்த 2 மாசத்துல மட்டும் 9000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க மகளிர் இப்போது மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க.
பாசிஸ்டுகளும் அடிமைகளும் இன்னைக்கு வைத்தறிச்சல் இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சு விட்டுக்கிறாங்க. ஆகவே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அரசு தொடர வேண்டும். இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய தலைவர் கொடுத்துட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அடுத்த மாசத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மீண்டும் தமிழ்நாட்டில் அமைய போவது திராவிட மாடல் அரசுதான், 2.0 அரசுதான். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பேன் நம்முடைய தலைவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் கலறிக்கிட்டு இருக்கு. இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கிறது. ஒரத்தநாடு வட்டம் பஞ்சநதி கோட்டை கிராமத்துல 1,41,00,000 ரூபாய் செலவுல நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. 2022 அறிவிக்கப்பட்டு 2 வருஷத்துல 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மினி டைடல் பூங்கா தஞ்சாவூர்ல திறக்கப்பட்டிருக்கு. பேராவூரணி வட்டத்துல 7,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டுல காமன் ஃபெசிலிட்டி சென்டர் அந்த திட்டம் திறக்கப்பட்டிருக்கு. ஒரத்தநாடு வட்டம் நடுவூர்ல 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய சேமிப்பு கிடங்கு அமைய இருக்கின்றது. பூதலூர் வட்டம் செங்கிப்பட்டியிலும், பட்டுக்கோட்டை வட்டம் ராஜாமணத்திலும் சிப்காட் தொழிற்பேட்டை, பட்டுக்கோட்டை மனோரால 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பன்னாட்டு கடற்பசு பாதுகாப்பு மையம், 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அதிநவீன பால் பதப்படுத்துகின்ற நிலையம் அமைக்கப்பட இருக்கின்றது. பட்டுக்கோட்டையில ரூபாய் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பேருந்து நிலையத்தை இன்றைக்கு நாங்க திறந்து வச்சிருக்கிறோம். திருவோணம் வருவாய் வட்டத்தை நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கின்றது. திருவையாறு புறவழிச்சாலை பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கு. ஏரி புறக்கரை, கீழத்தோட்டம் மீனவ கிராமங்களுக்கு 32 கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்கு தளம், தடுப்பு சுவர் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கு. ஈச்சங்கோட்டை வெட்டிக்காடு இடையே 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கல்லணை கால்வாய் தூர்வாரப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த தஞ்சை மாவட்டத்திற்கு நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டங்களால தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டாக 11.19% வளர்ச்சியோடு மிகச்சிறப்பாக நம்முடைய மாநிலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, சாதித்து காட்டியிருக்கின்றது. இதையெல்லாம் ஏற்றுக்க முடியாத பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எல்லா விதத்திலையும் தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. நிதி உரிமையை பறிக்கின்றாங்க, மொழி உரிமையை பறிக்கின்றாங்க, கல்வி உரிமையை தடுத்து நிப்பாட்டுறாங்க. இந்தியையோ சமஸ்கிருதத்தையோ எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கணும்னு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க. சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் படிச்சு பார்த்திருப்பீங்க. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கூட அறிவிக்கல. ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? ஒன்றிய அமைச்சர் பட்ஜெட்டை முழுசா படிச்சு கூட முடிக்கல. படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்றாரு. என்ன மிகச்சிறந்த பட்ஜெட் அப்படின்னு. நீங்க எல்லாம் முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முரட்டு அடிமையை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஜாதிக்கு ஏற்ற மூடின்னு சொல்லுவாங்க. இந்த மோடிக்கு ஏற்ற அடிமையாக இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிறந்த அடிமையாக விளங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் சங்கி கூட்டம் அடிக்கடி வர ஆரம்பிப்பாங்க. மோடி இனிமே அடிக்கடி வருவார், அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வருவார். அவங்க எல்லாம் வருவாங்க தவிர தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி மட்டும் நிச்சயம் வராது. திரு மோடி அவர்களே, திரு அமித்ஷா அவர்களே, உங்களுடைய பருப்பு உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, வடநாட்டுல வேகலாம். ஆனா தமிழ்நாட்டுல ஒருபோதும் உங்களுடைய பருப்பு வேகவே வேகாது. இன்னைக்கு பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகள், கூட்டணி வச்சிருக்கக்கூடிய தலைவர்கள், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை எப்படி எல்லாம் புகழ்ந்து பேசுனாங்க 2 மாசத்துக்கு முன்பு, 3 மாதங்களுக்கு முன்பு. நான் என்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்றேன், யார் பேசினாங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப கூட்டணி இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்குல தொங்கிடலாம். சொன்னது யாரு? இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் சொன்னாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, ஒரு கவுன்சிலர் அவர்களுக்கு ஒரு தகுதி கிடையாது, அவர் ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னது யாரு? இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று திரு மோடி சொல்றாரு. திரு மோடி அவர்களே, முதல்ல உங்க வண்டியோட டயர்களை பாருங்க. தமிழ்நாட்டில் நீங்க கூட்டு சேர்ந்துக்கக்கூடிய எல்லாருமே பஞ்சரான டயருங்க. உங்களுடைய பஞ்சரான டயர்களும் ஃபங்க்ஷன் ஆகாத டப்பா இன்ஜினும் தமிழ்நாட்டில் என்னைக்கு ஓடவே ஓடாது.
இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு அடிமையாக, பாஜகவுடைய அடிமையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவங்க இப்படின்னா இன்னொரு பக்கம் யாருக்கும் எந்த பயனும் இல்லாம ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. ஒரு சத்தம், ஒரு கொள்கை, லட்சியம், ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அரசியல்னா ஏதோ என்டர்டைன்மெண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இளைஞர் தலைவர்கள் நீங்க சொல்லணும், அரசியல்னா மக்கள் பணினா என்டர்டைன்மெண்ட் கிடையாது, அது ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு டெடிகேஷன் என்பதை நாம திமுக இளைஞர் தமிழ் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும். இந்த கமிட்மெண்ட்டும் டெடிகேஷனும் இல்லாத அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதுவும் சாதிக்க முடியாது. ஆகவே இப்படி பாசிஸ்டுகளையும் பழைய புதிய அடிமைகளையும் வீழ்த்த வேண்டிய பொறுப்பு இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர் தம்பிமார்கள் நாம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நடக்கப்போற போர் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பதை நாம மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டும். இந்த போர்ல தமிழ்நாட்டை காக்க போகின்ற முன்கள பணியாளர்கள், சோல்ஜர்ஸ் நீங்க தான், முன்கள வீரர்கள் நீங்க தான். சமீபத்தில் விருதுநகரில் நடந்த அந்த இளைஞரணி சந்திப்பில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இளைஞரணியை பாராட்டி பேசுறாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இளைஞரணினா பிரம்மாண்டம் அப்படின்னாங்க. நாம ஏதோ ஒரு எண்ணிக்கையில மட்டும் பிரம்மாண்டம் கிடையாது, நாம எளிமையில பிரம்மாண்டம், நாம கொள்கையில பிரம்மாண்டம், உறுதியில பிரம்மாண்டம், லட்சியத்துல களப்பணியில பிரம்மாண்டம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுல பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்முடைய தேர்தல் வேலைகளை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா அவர சட்டமன்ற தேர்தல் சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்கும் இடையில நடக்க போற தேர்தல், தமிழ் மொழிக்கும் இந்தி மொழி திணிப்புக்கும் நடக்க போகின்ற ஒரு தேர்தல். தமிழ்நாடு என்னைக்கும் தலைமுறையாகுது, டெல்லிக்கு நாம தெரிவிக்க வேண்டிய தேர்தல். தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத தெரிவிக்க வேண்டிய தேர்தல். தேர்தலுக்கு இன்னும் 50 நாட்கள் தான் இருக்கின்றது. ஒவ்வொரு பூத்தாக திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை நீங்க வகுத்துக்கங்க. ஒவ்வொரு வீரா ஏறி இறங்குங்க. ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு பேசுங்க. நம்ம கிட்ட சாதனைகள் இருக்கு, வரலாறு இருக்கு. மக்களை போய் தைரியமா சந்திச்சு நம்முடைய சாதனைகளை வரலாறு சொல்லி பேசுங்க. நீங்க சொன்னா கேட்கிற மாதிரி 50 60 பேரை உங்க பக்கம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய பதவிகளை உருவாக்குங்க. உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் நிச்சயம் சரியான நேரத்தில் உங்களுக்கு தருவாங்க. இளைஞர்கள் தான் பல்வேறு புரட்சிகளை, மாற்றங்களை நடத்தி காட்டியிருக்காங்க. அதனால்தான் என்னுடைய கொள்கைகளை அடுத்து வரும் தலைமுறையும் நிறைவேற்றணும் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். என்னுடைய லட்சியங்களை எனது தம்பிமார்கள் நிறைவேற்றுவாங்க என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். எனக்கு பிறகு திமுக கழகத்தை என்னுடைய உடன்பிறப்புகள் காப்பாற்றுவாங்க என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார். அதனால்தான் நம்முடைய தலைவர் பெருமையா சொன்னார், என்னுடைய மூத்த பிள்ளை இளைஞர்கள் தான் என்னுடைய மூத்த பிள்ளைன்னு பெருமையோடு நம்ம சொன்னார். ஆகவே நம்முடைய தலைவர்களுடைய வார்த்தைகளை நீங்க காப்பாற்றணும். முக்கியமா தமிழ்நாட்டை டெல்லி கிட்ட இருந்து நாம காப்பாற்றியாக வேண்டும். தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணப்படுற அன்னைக்கு எல்லா பூத்திலையும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய தோழமை கட்சிகளும் தேர்தல் நிச்சயம் வெற்றி பெற வைக்க வேண்டும். மோடி வந்ததும் உதயசூரியன் மறந்துருச்சு திரு எடப்பாடி பழனிசாமி புதுசா ஒரு உருட்டிட்டு இருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான இளைஞர் தமிழ்மார்கள் இங்க வந்திருக்கீங்க. உங்க சார்பாக இந்த கூட்டத்திலிருந்து நான் சொல்றேன், எங்களுடைய உதயசூரியன் அப்படிங்கிறது செவத்தில் எழுதி வைக்கின்ற வரையறுன்ற சின்ன கிடையாது. உதயசூரியன் கழக உடன்பிறப்புகள் உங்க ஒவ்வொருத்தருடைய இதயத்தையும் ரத்தத்திலேயும் ஊறி போன சின்னம் உதயசூரியன். அண்ணா கண்டெடுத்த சின்னம் உதயசூரியன். நம்முடைய கழக தலைவர் நமக்காக கட்டிக்காட்ட சின்னம் உதயசூரியன். டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்மகிட்ட கொடுத்த சின்னம் உதயசூரியன். அரசியல் அறிவே இல்லாத அடிமைகளும் அட்டைகளும் என்னதான் உலகினாலும் புலம்பினாலும் களத்துல ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போற சின்னம் உதயசூரியன். வர்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறணும். கழக தலைவர் அவர்கள் ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த டார்கெட்டை நோக்கி நம்முடைய இளைஞர் தம்பிமார்கள் ராக்கெட் வேகத்தில் நாம உழைக்க வேண்டும். 200 தொகுதிகள் பத்தாது, அதுக்கும் அதிகமான தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் ஜெயிச்சு காட்டும். அதற்கான தொடக்கமாக இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதியிலும் நம்முடைய உதயசூரிய சின்னம் ஜெயிச்சு காட்ட வேண்டும். இந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சா இந்த தேர்தலில் தமிழ்நாடு ஜெயிச்சதற்கு சமம். கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கணும்னா, நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்தோம்னா, நாம் அனைவரும் ஒற்றுமையோடும் உறுதியோடும் உழைப்போம். தலைவர் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.